அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சுபகாரியங்களை ஏற்படுத்தும் ஞாயிறு பிரதோஷ வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நந்தி பெருமானுக்கு கூடுதலாக அருகம்புல், வில்வம், செவ்வரளி இதனை கொண்டு சிவநந்தி தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும். நம்மால் முடிந்த அளவு அபிஷேக பொருட்களை வழங்கி சிவ தரிசனம் செய்வது எல்லா வளங்களையும் தந்தருளும். பிறவி தோஷங்களை போக்கும் தினம் பிரதோஷ தினம் என்று சொல்வார்கள். மாதத்தில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் இந்த பிரதோஷம் வந்தாலும் வளர்பிறை காலத்தில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதோஷம் வருவது மிக மிக சிறப்பானதாகும். இப்படியான மிக சிறப்பான இந்த தினத்தில் சூரிய தேவரை மற்றும் சிவபெருமானை போற்றி வழிபட வேண்டிய மந்திரம் நாங்கள் கூறுகிறது என்னவென்றால், சூரிய பகவானுடைய மந்திரம் ஹாம் ஹிராம் ஹிரீம் ஹிராம் சக சூர்யாய நமக. அடுத்ததாக சிவபெருமானுடைய மந்திரமாக ஓம் நமோ பகவதே ருத்ராய. இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி வந்தால் நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிவபெருமானுடைய உங்களுடைய அருள் கிடைக்கும். பிரதோஷ நேரமான மாலை வேளையில் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை தரிசித்து அவருக்கு நெய் தீபம் ஏற்றி நாங்கள் கூறிய இந்த மந்திரத்தை 10 முறை உச்சரித்து வணங்க வேண்டும். இதனால் சூரிய தேவருடைய தோஷம் நீங்கி மகிழ்ச்சி வெங்கும். அடுத்ததாக பிரதோஷ நேர பூஜையின் போது சிவபெருமானை வேண்டி இந்த மந்திரத்தை 9 முறை கூறி வணங்க வேண்டும். இந்த மந்திரங்களை கூறி வழிபடுவதன் மூலம் ஒவ்வொருவரின் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை பெற்று ஆன்மீக சிந்தனை நமக்குள் நிறைவாக இருக்கும். அதோடு நமது கர்ம வினைகள் நீங்கி நன்மைகள் பெருகும். சகல தோஷங்களும் கண்டிப்பாக நீங்கும். வாழ்வில் சந்தோஷ நிலைக்கு என்பது உறுதி. பொதுவாக பிரதோஷம் நேரம் என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரமாகும். ஞாயிற்றுக்கிழமையன்று ராகுகாலம் என்பதும் இந்த நேரம்தான். அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. எனவே இந்த ராகுகாலமும் பிரதோஷ தருணமும் சேர்ந்து வரும் இந்த நாளில் சிவபெருமானுடைய தரிசனம் செய்வது மிகுந்த பலன்களை வாரி வழங்கும் என கூறுகிறார்கள். இந்த நேரமான 4:30 மணி முதல் 6 மணி வரையான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷ அபிஷேக சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அப்போது 16 வகையான பொருட்கள் அபிஷேகங்கள் நடைபெறும். நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை தானமாக வழங்கி சிவ தரிசனம் செய்வது எல்லா செல்வத்தையும் பெற வழிவகுக்கும். முடிந்தால் செவ்வரளியும் வில்வமும் சாத்துங்கள். நந்திதேவருக்கு கூடுதலாக செவ்வரளி, அருகம்புல், வில்வம் கொண்டு சிவ நந்தி தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லைகள் கண்டிப்பாக நீங்கும். அடுத்ததாக தரித்திரம் விலகும், சுபிட்சம் நிலவும். வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பது உறுதி. சகல தோஷங்களும் விலகும், சந்தோஷம் பெருகும். அதனால் கண்டிப்பாக இந்த முறையை செய்து பாருங்கள். பொதுவாக மூலஸ்தானத்தில் எழுந்திருக்கும் சிவபெருமானை வழிபட நந்திகேஸ்வரிடம் அனுமதி பெற்று ஆக வேண்டும். நந்தி என்னும் சொல்லுக்கு மகிழ்ச்சி என்று பொருள். நந்தி என்ற சொல் சிவனை குறிக்கிறது. நந்தி தேவருக்கு மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மூலவருக்கும் இடையில் குறுக்கே யாருமே செல்லக்கூடாது. காரணம், நந்திய பெருமான் விடுகின்ற மூச்சு காற்றுதான் கர்ப்பகிரகத்தில் உள்ள மூலவருக்கு உயர்நிலை தருவதாக ஐதீகம். இதனை கருத்தில் கொண்டுதான் மூலவரின் தொப்புள் பகுதியை உயர்நிலையாக கொண்டு அதன் மட்டத்துக்கு நேராக நந்தி நாசி அமையுமாறு நந்தி அமைக்கப்படுகிறது. இம்மூச்சு காற்று தடைபடாமல் செல்வதற்காக நடுவில் போவதும் இடையே வீழ்ந்து கும்பிடுவதும் கூடாது என பெரியோர்கள் கூறுவார்கள். நந்தியிடம் அனுமதியின்றி சிவ தரிசனம் செய்தால் கடவுள் சதித்த ஸ்ரூபி என்பதை உணர இயலாது. அதாவது கடவுளுடைய அருளை பெற இயலாது. நந்தி வழிபாடு பிரதோஷ வேளையில் ஆரோக்கியமான நல்ல பலன்களை தருகிறது. திரியோதசி திதியன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக 3.25 நாளிகை 1.5 மணி நேரம் பிரதோஷ காலமாக விளங்குகிறது. அதே சுப வேளையில் சிவபெருமானின் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு நடுவே நின்று ஆனந்த தாண்டவம் ஆடியதாக ஐதீகம். இப்பிரதோஷ காலத்தில் உலகத்தில் உள்ள அனைத்தும் ஈச பெருமானுக்குள் ஒடுங்கி அடங்கிவிடும் என்பது ஐதீகம்.
அந்த நேரத்தில் நந்திய பெருமானிடம் நம் குறைகளை அவர் காதில் போட்டு வைத்தால் சிவன் காதில் போட்டு வைத்ததாக ஐதீகமாக இருக்கிறது. நந்திய பெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் நெய் விளக்கேற்றி அருகம்புல்லினால் அலங்கரித்து வில்வத்தலங்களால் அர்ச்சித்து வெள்ளம் கலந்த அரிசியை நிவேதனம் செய்து அவர் காதில் நம் மனக்குறைகளை போட்டு வைத்தால் குறைகள் அகலும் என்பதையே இந்த பிரதோஷத்தின் முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையில் வரும் இந்த பிரதோஷமானது மிக மிக சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கிறது. சனி பிரதோஷத்தை விட இது மிக சிறப்பு வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பிரதோஷ வேளையில் கண்டிப்பாக சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.